கலைஞர் டிவியின் சிநேகிதிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் டாக்டர் சிவராம் கணேசமணி, புற்றுநோயியல் அறுவை சிகிச்சை நிபுணர், எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட். இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற ஒரு டாபிக் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா புற்றுநோய் பற்றி அவேர்னஸ், இதுனா என்ன அதுனா என்ன, டூ மச் ஆஃப் டீடைல் இன்றைக்கு பொது வெளியில் இருக்குது. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது, சர்ச் பண்ணா நிறைய நியூஸ் கிடைக்குது. இதனால மக்களுக்கு பிரயோஜனம் இருக்குதா, இல்ல we get lost in the information? என்னுடைய அனுபவத்திலும் நாங்க பேஷண்ட்ஸை பார்க்குற வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ஓவர் டோஸ் அப்படின்றது ஒரு யதார்த்தமான நடைமுறை சிக்கல். அண்ட் பீப்புள் கெட் இன்டு சம்திங் கால்ட் டெசிஷன் ஃபெட்டிக். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இங்கே போயிடலாம் அப்படின்னு நம்மளால மூளையை அதிகமாக கசக்கி பிழிஞ்சு நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை, டெய்லி பார்க்கக்கூடிய விஷயங்கள். கேன்சர் அப்படின்ற பொழுதே இந்த நோய் எல்லாரும் நினைப்பது போல மிக வேகமாக வந்து பரவி போகிற நோய் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் இருக்கு. அனுபவத்தில் மிக மிக மெதுவாக வளர்ந்து ரொம்ப காலகட்டமாக நம்ம அதை கவனிக்காம விட்டு இருக்கக்கூடிய அலட்சியத்தினாலும் ஓவர் லுக்கிங் சிம்டம்ஸ் இதனால இருக்காது. சும்மா இருக்கும். நான் 6 மாதம் வரைக்கும், 2 மாதம் வரைக்கும் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவது இன்றைக்கு வரைக்கும். நான் 30 வருடத்துக்கு முன்னாடியும் இதைத்தான் சொன்னாங்க, இன்றைக்கும் இதைத்தான் சொல்றாங்க, நாளையும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இது பிரச்சனை வந்து நம்மளுடைய புரிதல் இதை பத்தி சரியா இல்லை. மனிதனுடைய சைக்காலஜியை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் வர்றாங்க, கஷ்டப்படுறாங்க, நம்மளும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? we need to be just really aware. ஸோ இந்த பாட்டை பத்தி ரொம்ப பேசாம, ஒரு ஃபேமிலி when encountered with a cancer diagnosis, right, I saw a doctor, I took some tests, சில ஸ்கேன்ஸ் எடுத்து பார்த்தேன், எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் பற்றி இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரிலேட்டபிள். பேஷண்ட்ஸ் காமனாக பண்ணக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்னன்னா, யாரை நம்பலாம், எதை நம்பக்கூடாது அப்படின்றது யாருக்கும் தெரியறதில்ல. இதை பேசக்கூடிய ஒரு தார்மீக கடமை இன்றைக்கு இருக்குது. ஏன்னா யாரை நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணாலும் திஸ் இஸ் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், திஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், திஸ் இஸ் த பெஸ்ட் டாக்டர், நம்பர் 1 அப்படின்னு ஒரு ரேங்கிங். எதை குறித்து அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே அப்படித்தான் விளம்பரப்படுத்திக்கப்படுகிறார்கள். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த கூட்டத்தில் எப்படி தானே அடையாளம் காமிச்சு கொள்வது, தனக்கான மருத்துவ முறையையும் தனக்கான சிறந்த மருத்துவ குழுவையும் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாலேஜ் இஸ் பவர், பட் டூ மச் ஆஃப் நாலேஜ் டெஃபினெட்லி காசஸ் கிளட்டர் அண்ட் டெசிஷன் ஃபெட்டிக். நம்ம தவறாக முடிவெடுத்துருவோமோ அப்படின்ற பயத்திலேயே மக்கள் தவறை பண்ணிவிடுகிறார்கள். கேன்சர் இஸ் a disease where there are very many treatment options. கண்டிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்குது. ஸோ பேலன்ஸ்டான இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, மக்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன நோய், இது எந்த நோயின் தன்மை என்ன, இதனுடைய அளவு என்ன, இந்த 3 கேள்விகள் முதல் 3ஆக இருக்கணும். வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி. ஸோ இந்த 3க்கு முன்னாடி பரபரப்பு அப்படின்ற விஷயம் தொற்றிக்கவே வேண்டாம். கேன்சரை விட மோசமான ஒரு பிரச்சனை என்னன்னா அது குறித்த பயம், அதுனால வரக்கூடிய படபடப்பு, பரபரப்பு. ஸோ வந்த பின்னாடி சரி வந்துடுச்சு, வாட் கேன் ஐ டூ பெஸ்ட் அப்படின்னு கேட்கறது தான் கரெக்ட் அப்ரோச். இதற்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தணுமே தவிர டெக்னாலஜி நம்மளை குழப்பி விட்டு புதைகுழியில் தள்ளிவிடக் கூடாது. ஸோ என்ன பண்ணலாம்? நம்பகமான, உங்களுடைய மிக நம்பகமான முதல் மருத்துவரை அணுகுங்கள். உங்களுக்கு இன்றைக்கு இதை பற்றி கூட கொஞ்சம் படிச்சுக்கோங்க. படிச்சு
படிக்கிறதுக்குன்னா ஒரு ஃபிக்ஸட் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு பர்ட்டிகுலர் அளவுக்கான நேரம், கரெக்டான ஒரு ரிசோர்ஸ் பயன்படுத்துங்க. பெரும்பாலுமான இதுக்கு அமெரிக்கன் வெப்சைட் சிலது இருக்கு. cancer.gov அப்படின்ற வெப்சைட்ல ஆதாரப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். nccn.org nccn.org அப்படின்ற நேஷனல் காம்ப்ரஹென்சிவ் கேன்சர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல அனைத்து மேலதிக தகவல்களும் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேஷண்ட்ஸ் வெர்ஷன் இருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டாக்டர் இல்லை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது இருந்தால் அவங்களோட கைடன்ஸில் கூட நீங்கள் இதெல்லாம் படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, நமக்கு புரியாத டெக்னாலஜி, புரியாத வார்த்தைகள் பேசுகிற ஜார்கன் அப்படின்றது நமக்கு அது பார்க்கறதுக்கு அறிவு இருக்கிற மாதிரி ஒரு மிகைப்படுத்தி காமிச்சிக்கிறது யாராலும் முடியும். குழப்பி பேசுறது, இஃப் யூ cannot convince கன்ஃபியூஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு. உங்களால் ஒருத்தருக்கு சொல்லி புரிய வைக்க முடியலன்னா குழப்பி விடுறது ரொம்ப ஈஸி. ஸோ குழம்பி தெரியாதீங்க. பெட்டராகவே இந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்காம அழகான முடிவெடுப்பதற்காக இந்த அதிகாரப்பூர்வமான விஷயங்களில் தெளிவான இன்ஃபர்மேஷன் மட்டும் பயன்படுத்துங்க. எழுதி வச்சுக்கோங்க இது என்னது. முதல் 3 கேள்விகள் தான். எனக்கு வந்திருக்குது, இப்போ ஒருத்தருக்கு தாடையில் புற்றுநோய் இருக்குது, தாடையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே, சைட் ஆஃப் ஆர்கன் முதல் ஒரு பாயிண்ட். அடுத்தது இதனுடைய டி ஸ்டேஜ் என்ன, என் ஸ்டேஜ் என்ன, எம் ஸ்டேஜ் என்ன. இந்த 3 இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அடுத்தது போகிறதுன்றது எந்த ஊருக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ போகுதுன்னு தெரியாமல் வந்து நிற்கிறப்ப ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுக்காமல் உட்காந்துருக்கிறது மூலம் தான். இது உங்களை எங்கேயுமே கொண்டு போய் ஒழுங்காக சேர்க்காது. இது என்ன, டிஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஎன்எம் ஏஜிசிசி ஸ்டேஜிங் பற்றி ஒரு ரஃப் ஐடியாவாகவாது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க கூடாது. ஸோ ஸ்டேஜிங் ஒர்க்கப் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டினுடைய முதல் பார்ட். இதுதான் ட்ரீட்மெண்ட்டினுடைய முதல் பார்ட், அனாலிசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம். சொல்லுவாங்க, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அக்வயர் இன்ஃபர்மேஷன், தென் அனலைஸ் இட், மேக் அ பிளான் அண்ட் தென் எக்ஸிக்யூட் த பிளான். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்றத பண்ணுவதற்கு ஒரு மருத்துவர் குழு உங்களுக்கு அவசியம். மெடிக்கல், சர்ஜிக்கல், ரேடியேஷன் டாக்டர்கள் மினிமமாக கொண்ட, அதோடு சேர்ந்த துணை மருத்துவர்கள் டீம் இருக்கக்கூடிய ரேடியாலஜிஸ்ட், நியூக்ளியர் பிசிஷியன்ஸ், பெத்தாலஜிஸ்ட், அடுத்தது ஜெனிடஸ், கவுன்சிலர்ஸ், சைக்கோ ஆன்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், அனஸ்தீஷியாலஜிஸ்ட், இவர்கள் அனைவரும் கொண்ட குழு உங்களை பார்த்துருக்குதா, ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுத்துருக்குதா. இந்த விஷயத்தை உங்களை பண்ண விடாமல் யாராவது உங்களுக்கு பரபரப்பு, இது பரவிடும், பயாப்சி பண்ண வெடிச்சிடும், எத்தனை வருட காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி பழங்கதையே பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். பிரச்சனையை ஆக்கப்பூர்வமாக தீர்க்கணுமானா ஆக்கப்பூர்வமான சிந்தனை வேண்டும், நிதானம் வேண்டும், தெளிவு வேண்டும், துணிவு வேண்டும். இதெல்லாம் வரணும்னா முதல்ல அதற்கான மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி மிக மிக முக்கியமான செய்தின்னு நான் நினைக்கிறேன். என்ன செய்யலாம்? கொஞ்சம் டேக் அ டீப் பிரெத், கீப் காம் ஃபர்ஸ்ட், ட்ரஸ்ட் சம்படி அண்ட் கெட் யுவர் ட்ரஸ்டட் பீப்புள், கெட் யுவர் சப்போர்ட் சிஸ்டம் இன் ஆர்டர். தனியாக போய் பேஷண்ட்ஸ் ஒருத்தர் ஸ்கேனோட வர்றாரு, இல்லை பேஷண்ட் இல்லாமல் ஒருத்தர் ஸ்கேனோட வாட்ஸ்அப்பில் அதை இன்னொரு டாக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அப்படி ஒப்பீனியன் கேட்குறது, இது உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகுமா? ஸோ எது என்னுடைய நடைமுறை சாத்தியம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, அப்போ என்னால் இதற்கான வைத்தியத்தை என்னால் எங்கே பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றத முடிவெடுங்க ஃபஸ்ட்டு. இது அடுத்தது, புரியாத டெக்னாலஜி. இன்றைக்கு எல்லா நோய்களுக்குமே நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், என் தரப்புல இருந்து பார்க்கணுமானா விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்களோ இல்லையோ, எல்லாருமே மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்றதுல ஒரு நிபுணத்துவம் பெற்றவர்கள் தான் இருக்கிறார்கள். யதார்த்தம். ஒரு சிலருக்கு அதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்காது. கேன்சர் சர்ஜன் அப்படின்னு மட்டும் சொல்லிப்பாங்க. இன்னொருத்தர் ஐம் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் சொல்லிக்கலாம், இன்னொருத்தர் ஐம் ரோபோட்டிக் சர்ஜன் சொல்லிக்கலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்களை கூட டூ யுவர் ஓன் ரிசர்ச், மீட் வித் த டாக்டர்ஸ், கெட் அ ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், கெட் அ செகண்ட் ஒப்பீனியன். இட் மேட்டர்ஸ். தொடர்ந்து பேசலாம். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கையை எளிமைப்படுத்துகிறது, மருத்துவ முறைகளில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எப்படி முடிவெடுப்பதுன்றது முதல் காரணம். அதனால் இந்த டாப்பிக்கில் ஆரம்பிச்சிருக்கிறோம்.
ஸோ இது ஒரு இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக மேற்கொண்டு இது குறித்து உங்களிடம் தொடர்ந்து பேச மிகவும் ஆவலோடு இருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.